வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் as well as இங்கிலீஷ்க்கான மெயின் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் இங்கிலீஷ்க்கான ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் தாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 30 important topics for English TET அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க, அப்பதான் கொஞ்சம் புரியும். அதுல ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த டாபிக்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான தேர்ட் டாபிக்கான கண்டிஷனல் சென்டென்சஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம். இது போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சேம் தான். ஏன்னா கிராமர் அப்படின்னும் போது அது வந்துட்டு 8th வரைக்கும் இல்லை 10th வரைக்கும் அப்படிலாம் நம்ம வகைப்படுத்த முடியாது இல்லையா. ரெண்டு பேருமே இதை நீங்க பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல வந்துட்டு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சரிங்களா? சோ நிறைய பேர் கிராமர் கேட்டிருந்ததுனால தான் நான் தேர்ட் டாபிக்கா கிராமர் எடுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா ஆத்தர்ஸ் அவங்களோட கண்ட்ரி நேஷனாலிட்டி அந்த மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, கிராமர் கேட்டீங்கன்றதுனால நான் கிராமர் டாபிக் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம், போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு. ஓகே, நம்ம வீடியோ கூட போகலாம். கண்டிஷனல் சென்டென்சஸ். ஸோ கண்டிஷனல் சென்டென்சஸ் ஆர் ஆல்சோ நவுன் அஸ் கண்டிஷனல் கிளாஸஸ் ஆர் இஃப் கிளாஸஸ். இதுக்கு வந்துட்டு நிறைய பேர்கள் இருக்கு. நீங்க கண்டிஷனல் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம், இல்ல இஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன் இஃப் கிளாஸ்னா அந்த சென்டென்ஸ் வந்து இஃப் வச்சு ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அதனால ஒரு இஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். சரி, ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, சென்டென்சஸ் வித் 2 parts. அந்த சென்டென்ஸை நீங்க ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு என்னன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் வித் இஃப் ஆர் அன்லெஸ். இஃப் வச்சு ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா அன்லெஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். நம்ம நிறைய வந்து இஃப் வச்சுதான் பார்ப்போம். ஏதாவது சம்டைம்ஸ் நம்மளுக்கு அன்லெஸ் வச்சும் கொடுப்பாங்க. And remaining part and result used to express possibilities or hypothetical situations. பாசிபிலிட்டிஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹைபோதெட்டிக்கல்னா நம்மளோட இமேஜினேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு, அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். அதுதான். ஓகேங்களா? அது மாதிரிதான். அதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஒரு கமா போட்டு ரிமைனிங் பார்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு இஃப் வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதோடைய ரிசல்ட்டா நம்மளுக்கு வந்து செகண்ட் பார்ட் இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கண்டிஷனல் சென்டென்சஸ் சொல்றோம், இல்ல கண்டிஷனல் கிளாஸஸ் சொல்றோம், இல்ல இஃப் கிளாஸ் சொல்றோம். ஓகே, இதுல எத்தனை டைப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைப்ஸ் இருக்குங்க. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க, இதோட டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஜீரோ கண்டிஷனல்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டாபிக் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னா என்னன்னா, சென்டென்ஸ்ல எந்த வித மாற்றமும் உங்களால பண்ண முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் டு டேக் அபவுட் ஜெனரல் ட்ரூத், சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்குது, அது வந்து ஒரு ஜெனரல் ட்ரூத்தா இருக்கு, அதை உங்களால மாத்த முடியாது, இல்ல ஒரு சயின்டிபிக் ஃபேக்டா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும், ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். ஏன்னா அந்த சென்டென்ஸை உங்களால மாத்தவே முடியாது, இட்ஸ் ஜீரோ. ஸோ ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ். ஸோ ஓகே, இப்போ நான் இதுல எழுதிக்கல, இதுதான் என்னன்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், கமானா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸையும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரூல்ஸை மட்டும் தனியா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஜீரோ கண்டிஷனல் போட்டு அதுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஜீரோ கண்டிஷனல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு ஜெனரல் ட்ரூத் சொல்றதுக்கோ இல்ல சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்றதுக்கோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இஃப் யூ ஈட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். இப்ப பாருங்க, இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட், இஃப் வந்திருக்கா, இது பாருங்க ஹீட் அப்படின்ற வெர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கா. அப்ப ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா சிம்பிள் ப்ரெசன்ட், இட் மெல்ட்ஸ். ஏன்னா இங்க ஈ ஷீட் வந்ததுனால இங்க நம்ம எஸ் ஆட் பண்றோம், இட் மெல்ட்ஸ். இப்போ ஒருவேளை இங்க வந்துட்டு வேற ஏதாவது வந்துச்சுன்னா, இப்ப லைக் யூ அந்த மாதிரி வந்ததுன்னா இங்க எஸ் வராது, அந்த மாதிரி. ஓகேவா? இஃப் யூ ஈட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். இப்ப இது வந்து ஒரு ட்ரூத் தானே, கரெக்ட் தானே. நீங்க ஐஸை ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது மெல்ட் ஆகும். அதுதான். அப்போ ஒரு ட்ரூத்தை சொல்லும் போது அது வந்து ஒரு ஜீரோ கண்டிஷனல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இஃப் யூ டிராவல் ஆன் த ட்ரெயின் வித்தவுட் அ ட்ரெயின் டிக்கெட் யூ ஹாவ் டு பே அ ஃபைன். இப்ப இங்க பாருங்க, இங்க டிராவல் இஃப் பிளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்டா, அதனால இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட்டும் ரிசல்ட் ஆஃப் த சென்டென்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா இது வந்து உண்மை தானே. நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போயிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபைன் கட்டணும். இந்த மாதிரி உண்மைகளை சொல்றது, ஃபேக்ட சொல்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜீரோ கண்டிஷனல் சொல்லிட்டு சொல்றோம். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்னா டிஸ்கிரைப்ஸ் எ பாசிபிள் ஃபியூச்சர் கண்டிஷன் அண்ட் இட்ஸ் ரிசல்ட். ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட் இருக்கும். செகண்ட் பார்ட்ல வில் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். நிறைய நம்மளுக்கு வந்துட்டு இதை கொடுத்துட்டு பின்னாடி டேஷ் கொடுத்துட்டு இதை தாங்க கேட்பாங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரக்சரை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இல்ல தனியா கூட எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வில், இது WILL தான் நான் ஷார்ட்ல எழுதிருக்கேன். சென்ட் ஹர் அன் இன்விடேஷன். இப்போ இது என்ன பாசிபிலிட்டி தானே, எனக்கு அவ அட்ரஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா இன்விடேஷன் அனுப்பி வைப்பாங்க. அப்ப இது ஃபியூச்சர்ல பாசிபிளான ஒரு விஷயம். இந்த மாதிரி பாசிபிளான ஒரு விஷயத்துல நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சொல்லுவோம். இப்போ எங்க பாருங்க, இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட், இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட் ஃபைண்ட் வந்திருக்கா. இது ஒரு பாசிபிளான கண்டிஷன்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், வில் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னா சென்ட் அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க, இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே அட் ஹோம். மழை பெஞ்சா நான் வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்லையா. இது வந்துட்டு என்ன நடக்கிற ஒரு விஷயம், ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட் ரெயின்ஸ்னு வந்திருக்கா, ஏன்னா இங்க இட்டு இருக்கிறதுனால எஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. ஐ வில் ஸ்டே, ஸோ வில் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் என்னன்னா யூஸ்ட் ஃபார் அன்லைக்லி சிச்சுவேஷன் இன் த பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர் அண்ட் தேர் இமேஜின்டு ரிசல்ட்ஸ். ஒரு விஷயம் வந்துட்டு பிரசன்ட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்ப அந்த வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் அதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதோட ஒருவேளை நடந்தா இமேஜினேஷன்ல இப்படிதாங்க அதோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா இஃப் பிளஸ் சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா. சிம்பிள் பிரசன்ட்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், சிம்பிள் பாஸ்ட்னா செகண்ட் கண்டிஷனல். அதுக்கு எப்படி வரும்னா வுட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அங்க வந்து வில் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பா, வில்லோடைய பாஸ்ட் என்ன வுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் பாஸ்டா, அதனால இங்க என்ன வந்து வில்லோட பாஸ்ட் வந்துருது, வுட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஐ ஒன் த லாட்ரி ஐ வுட் டிராவல் த வேர்ல்டு. இது நடந்தாலும் நடக்கும், நடக்காமே போகணும் இல்லையா. லாட்ரி கிடைச்சாதான், கிடைக்காமே போகலாம். அதான் ஒரு அன்லைக்லி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நான் வந்து லாட்ரி வின் பண்ணனா என்ன பண்ணுவேன், நான் ஜாலியா வேர்ல்ட சுத்தி பார்ப்பேன். சோ இப்ப இந்த ஒன் அப்படின்றது என்ன இருக்கு, இங்க பாஸ்ட்ல இருக்கு. அப்ப சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும்போது நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணோம், வுட் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அதே மாதிரி பாருங்க, இஃப் ஐ வர் அ பேர்ட் அப்படின்றது இது நிறைய தடவை கேட்கிற ஒரு கொஸ்டின். இங்க வேர் வருமா ஆம் வருமா, நிறைய பேர் ஆம்னு போட்டுருவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி இஃப் வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரும் அப்படின்றது யோசிங்க. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ would fly, would plus base form of verb. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும் செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தேர்ட் கண்டிஷனல். இதுதான் லாஸ்ட் டைப். தேர்ட் கண்டிஷனல்ல என்ன வரும்னா டு டாக் அபவுட் அன்ரியல் சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட் அண்ட் தேர் இமேஜின் ரிசல்ட். அதாவது இப்ப நம்ம செகண்ட் கண்டிஷனல்ல சம்திங் வில் பி ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் அஸ் வெல் அஸ் இன் பிரசன்ட். பிரசன்ட்ல நடந்தாலும் நடக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல நடந்தாலும் நடக்கலாம். அதே மாதிரி தேர்ட் கண்டிஷனல்ல வந்து ஒரு அன்ரியல் சிச்சுவேஷன் பாஸ்ட்ல நடந்த ஒரு அன்ரியல் சிச்சுவேஷன் அண்ட் தேர் இமேஜின் ரிசல்ட்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு என்னன்னா இஃப் பிளஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வரும். அதுக்கு வந்து வுட் பிளஸ் ஹாவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல். இந்த ஒரு தேர்ட் கண்டிஷனல் வந்து நிறைய டைம் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்கக்கூடிய ஒரு டைப்பா இருக்குங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இஃப் ஐ ஆட் ஸ்டடிட் வெல். இது வந்து ஒரு பாஸ்ட் தான். நான் இப்ப சரியா நான் இப்ப பிரசன்ட்ல இருக்கேன். நான் ஒரு வேலை நேற்று நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதிருப்பேன், இல்ல நாளைக்கு எக்ஸாம் சோ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றது. இது ஒரு அன்ரியல். இதுக்கப்புறம் அதை போய் நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா, முடியாது. ரியலா நடக்கிறது வேற, பாஸ்ட்ல நடக்கிறது வேற. So if I had studied, நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, past perfect யூஸ் பண்ணிருக்காங்க. So I would have passed the exam. அதனால would plus have plus past participle நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, if I had seen him. ஒருவேளை அவனை நான் பார்த்திருந்தேன்னா I would have told you. கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அப்ப இது என்னது, past perfect plus இது என்ன யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா would plus have plus past participle. ஸோ கண்டிஷனல் கிளாஸஸ்ல மெயினா இதுதாங்க. அதோடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடா நம்ம எக்ஸசைஸ் பார்க்கணும்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதுவே வந்துடும். ஓகேவா. இது ஜெனரலா நான் தனியா டெஃபினேஷன்ஸ்க்கான வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்ண தயாரா இருக்கேன். மேலும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்றீங்க. சில விஷயங்கள் என்னால உடனே கொண்டு வர முடியும், சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.